கர்நாடக அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஆதரவாக கன்னட அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பெங்களூருவில் உள்ள எமது செய்தியாளர் பாரதி ராஜாவிடம் கேட்கலாம். பாரதி ராஜா, சொல்லுங்க, வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து ஊழியர்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்னென்ன? அதாவது பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி கர்நாடக அரசு போக்குவரத்து துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் இன்று மற்றும் நாளை வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளனர். அதாவது இந்த போராட்டத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 1 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களது முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் தங்களுக்கு 35% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பிரதானமாக வைத்து இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் அரசு தரப்பில் 10% கொடுப்பதாக ஒப்புக்கொள்ளப்பட்டது. அதாவது நேற்று நடந்த பேச்சுவார்த்தையின் போது 10% கொடுப்பதாக அரசு அறிவித்தது. ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளாத பல்வேறு ஊழியர் சங்கங்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அறிவித்து இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இப்ப கர்நாடக அரசு பேருந்துகள் ஓடாம இருக்கக்கூடிய இந்த நிலையில பயணிகளுடைய வசதிக்காக மாற்று ஏற்பாடு ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா? அதாவது சுமார் 23,000 பேருந்து, அதாவது மாநிலம் முழுவதும் சுமார் 23,000 பேருந்துகள் அரசு பேருந்துகள் இன்று இயங்கவில்லை. இதற்கு மாற்று ஏற்பாடாக, அதாவது ஏற்கனவே கர்நாடக அரசு நேற்று அறிவித்திருந்தது, இதற்கு மாற்று ஏற்பாடாக 8,000 வேன்கள், அதாவது மேக்ஸி கேப் வேன்கள் இயக்கப்படும் என்றும் இது தவிர மாநகரங்களில் தனியார் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அறிவித்திருந்தது. அதன்படி முக்கிய நகரங்கள், அதாவது பெங்களூரு, மங்களூரு, மைசூர் உள்ளிட்ட நகரங்களில் தனியார் பேருந்துகளும், குறிப்பாக பெங்களூரில் இந்த தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்காக இந்த மேக்ஸி கேப் வேன்களும் இன்று விடப்பட்டது. இதனால் ஓரளவுக்கு, அதாவது உள்ளூர் வாசிகள் ஓரளவுக்கு பயன்பெற்றாலும் வெளியூரில் இருந்து வந்த பயணிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர் என்பதை இங்கு பிரதானமாக உள்ளது. பாரதி ராஜா, இப்ப தமிழகம் உள்ளிட்ட மற்ற மாநில பேருந்துகள் இயக்கப்படுகிறதா? அதாவது கர்நாடக அரசு பேருந்துகள் மட்டுமே இங்கு இயங்கவில்லை. மற்ற அதாவது ஆந்திரா, தெலுங்கானா, அதே போல தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களின் பேருந்துகள் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இன்று காலை பொறுத்த மட்டில் தமிழ்நாடு பேருந்து, அதாவது பெங்களூரு சேலம் சென்ற ஒரு பேருந்து தாக்குதலுக்குள்ளான, அதாவது மர்ம நபர்கள் சிலர் இந்த பேருந்து மீது கல்வீச்சு நடத்தினர். இதன் பின்னர் போலீஸ் பாதுகாப்புடன் அனைத்து மாநில அரசு பேருந்துகளும் பத்திரமாக அதன் எல்லைகளுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் சென்று வருகிறது. இதனால் வெளியூர் பயணிகள் ஓரளவுக்கு நிம்மதி அடைந்துள்ளனர். பாரதி ராஜா, போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஆதரவாக கன்னட அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வரதா சொன்னீங்க. இந்த சூழ்நிலையில அரசுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? அதாவது இந்த போக்குவரத்து கழக ஊழியர்களின் பிரச்சனையை ஆதரவு தெரிவிக்கும் விதமாக பல்வேறு கன்னட அமைப்புகள், அதாவது குறிப்பிட சொல்ல வேண்டுமானால் கன்னட ரட்சண வேதிக்கை, கன்னட ஒக்கூட்ட அமைப்பு என்ற பல்வேறு அமைப்புகள் இன்று அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த பெங்களூரில் உள்ள கெம்பகோடா பேருந்து நிலையத்தின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ஆதரவு தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து கர்நாடக அரசு அடுத்த கட்ட நடவடிக்கையாக கர்நாடக போக்குவரத்து துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி இன்று பிற்பகல் பெங்களூரு மாநகர போக்குவரத்து ஊழியர்களுடன் சாந்தி நகரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் கர்நாடக அரசு சார்பில் 10% மட்டுமே வழங்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக இன்னும் யாரும் அறிவிக்கப்படாவிட்டாலும் அவர்கள் 10% தருவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளனர். ஆனால் இந்த ஊழியர்கள் தரப்பில் தங்களுக்கு குறைந்தபட்சம் 20% ஊதிய உயர்வு கர்நாடக அரசு அறிவிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு தற்போது ஊழியர்களின் பேசிய போது நமக்கு தெரிய வந்துள்ளது. ஆனால் அரசு தரப்பில் இதற்கு என்ன முடிவு எடுக்கும் என்பது இன்று மாலை தெரிய வரும். கர்நாடக அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கக்கூடிய எமது செய்தியாளர் பாரதி ராஜா சொன்ன கேட்டோம். இதனிடையே உதகையில் இருந்து கர்நாடக மாநிலம் பெங்களூரு, மங்களூரு, மைசூர் உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு செல்லும் கர்நாடக அரசு பேருந்து இயக்கப்படவில்லை. இதனால் 2 நாள் விடுமுறைக்கு பிறகு சொந்த ஊர் திரும்ப முடியாமலும் பெங்களூரு செல்லும் சுற்றுலா பயணிகளும் அவதிக்குள்ளாகினர். பயணிகளின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழக எல்லையில் இருந்து பேருந்துகள் போலீஸ் பாதுகாப்புடன் கர்நாடக மாநிலத்திற்குள் செல்கின்றன. இதேபோல் சத்தியமங்கலம் வழியாக மைசூர், பெங்களூரு போன்ற நகரங்களுக்கு இயக்கப்படும் கர்நாடக அரசு பேருந்துகள் பேருந்து நிலையங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தமிழக அரசு பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் ஓரளவிற்கு இயக்கப்பட்டன.